அப்புறம் தம்பி வணக்கம். வணக்கம். என்ன வெய்ய காலம் அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டா? அப்ப வெயில் காலத்துல வெயில் தானே அடிக்கப்படுது, ஏன் காத்து அடிக்கு. ஏன் நீங்க வேற மார்ச் மாசம் பிறந்தோடனே வெயிலும் பிறந்துருச்சு. அப்புறம் டைம் வரும்போது வெயில் வரதான் செய்யும். வெயிலுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது அதுக்கு தற்காப்புக்காக ஏதாவது பண்ணணும். இந்த வருஷம் பாருங்க சீக்கிரமே வந்துருச்சு பாருங்க. அதெல்லாம் ஏனுங்க தம்பி, நம்ம கோயம்புத்தூர்லயே வெயில் இந்த போடுது. அப்புறம் நீ மற்ற ஊர்ல எப்படி இருக்கும் பாருங்க. ஈரோடு வேலூர்ல வந்து எங்க சென்னை சென்னை இதெல்லாம் சேர்க்கும்போது பாத்தீங்கன்னா வெயில் அதிகமாக தான் இருக்கு. வெயிலுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. தண்ணி ஃபுல்லா குடிக்கணும். வெயில் இந்த வருஷம் வந்து சீக்கிரமா ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தம்பி சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன் தண்ணி குடிக்கணும்? குறிப்பாக வெய்ய காலத்தில் இந்த டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது வராமல் பார்த்துக்கிறது அப்படின்னா தயவு செஞ்சு தண்ணி குடிங்க. எவ்வளோ குடிக்கணும்? குறைந்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 3லிருந்து 4 லிட்டர் குடிச்சே ஆகணும். 4 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னு வைங்களேன், உங்கள் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. தண்ணி தாங்க நமக்கு இருக்கிற சிறந்த மருந்து, மெடிசின். சரி, நம்ம தண்ணி குடிக்கிறனால என்ன நன்மைகள் தெரியுங்களா? நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் குடிக்கிறீங்க இல்லையா, அந்த தண்ணி வந்து உடம்புக்கு அந்த நாள் முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பை கொடுக்குது. நீங்கள் வந்து குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கிறீங்க இல்லையா தண்ணி, அதனால் என்ன நன்மை தெரியுமா? அதை வாங்க தம்பி. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கிற தண்ணினால நம்ம உடம்புக்கு வர்ற ப்ளட் ப்ரெஷர் கம்மியாகுது. சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம குடிக்கிற தண்ணினால நம்மளோட உடம்புல ஜீரண சக்தி அதிகமாகுது. சரி, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணுமா? கண்டிப்பாக குடிக்கணுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு வர்ற ஹார்ட் அட்டாக்கு, இருதய நோய் இதெல்லாம் வந்து கட்டுப்படுது. சரிங்களா? தினமும் குறைந்தபட்சம் 4 லிட்டர் தண்ணி குடிங்க மக்களே.